வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. நம் சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, சிந்தனையாளர்களே, கர்மவினை கழியும் இரகசியங்கள். மெய்யன்பர்களே, மனிதன் மனிதனாய் பிறக்கும் பொழுது, மனிதனாய் தோன்றும் பொழுது, அப்படி என்று பார்த்தால் முதல் மனிதன் என்று தோன்றிய அந்த காலம், அப்பொழுது மனிதன் மனிதனாய் பிறந்தான். இப்பொழுது மனிதன் மனிதனாக மாறுவதற்கான கடுமையான முயற்சியில் இருந்து கொண்டிருக்கின்றார். அவ்வாறு மாறுவதற்கான முயற்சியில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் அவர்களே உண்மையான ஆன்மீகத்தின் பாதையில் நாம் வந்து கொண்டிருப்பதாக பார்க்கிறோம். இப்பொழுது மனிதன் மனிதனாக மாறுவதே ஆன்மீகத்தின் ஒரு உச்ச நிலை என்று நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் என்று பார்க்கும் பொழுது, மனிதனின் இயல்பான தன்மை என்பதே ஒரு ஆனந்தமான, ஒரு அமைதியான, ஒரு அற்புதமான ஒரு வெளிப்பாடு. அதனால்தான் இந்த உயிரின தோற்றங்களிலேயே ஒரு உச்ச நிலையான உயிரினம் என்பது மனிதன் என்றாக இருக்கிறது. இது ஒரு உயர்வான பிறப்பு, ஒரு உயர்வான அனுபவம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் பிறந்த மனிதன் இன்று துன்பங்களுக்கு இடையே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமுதாயத்தை பார்க்கிறோம். இந்த நிலையிலே இவற்றிற்கெல்லாம் காரணம் என்ன? இப்பொழுது மனிதனின் மனிதத்தன்மை என்பது வெளிப்படாமல் இருப்பதற்கான காரணம் என்ன என்பதையெல்லாம் நாம் பல ஆண்டு காலமாக வேதாத்திரிய சிந்தனைகளில் சிந்தனை செய்து பார்க்கும் பொழுது, அங்குதான் இதற்கு ஒரே ஒரு தடைதான், அதுதான் கர்மவினை என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம். அதை தவிர வேறு எதுவும் இல்லை, எதுவும் இல்லை. அப்படி என்றால் இந்த கர்மவினை கழிந்து விட்டால் மனிதன் அவனுடைய இயல்பு தன்மையில் மனிதனாய் அவன் ஒரு ஆனந்த ஒரு உணர்வில் இருந்து கொண்டிருக்க முடியும் என்பதை உணர்ந்து கொண்டோம். அந்த இயல்புத்தன்மை சரி, அந்த இயல்புத்தன்மை என்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார். இதை ஓஷோ அவர்கள் ஒரு உதாரணத்தோடு கூறுவார்கள். என்ன என்று சொன்னால், ஒரு சிலை செய்யக்கூடிய ஒரு சிற்பியை ஒருவன் தேடிக்கொண்டு செல்லுகிறான். ஒரு இடத்தில் ஒரு
சிறிய ஒரு பாறாங்கல், அந்த கல்லை ஒருவர் உடைத்து கொண்டிருக்கிறார். அவர் கல் உடைக்கும் தொழிலாளி என்று இவர் பார்க்கிறார். அவரிடம் சென்று இங்கு சிலை செய்யக்கூடிய சிற்பி ஒருவர் இருக்கிறாரே, அவர் எங்கே இருக்கிறார் என்று கேட்கிறார். நான் தான் அந்த சிற்பி என்று சொல்லுகிறார். நீங்கள் கல் உடைக்கும் தொழிலாளி, பாறையை உடைத்து கொண்டிருக்கிறீர்கள், கல்லை உடைத்து கொண்டிருக்கிறீர்கள். நான் சிலை செய்பவரை, சிலை செய்யும் சிற்பியை கேட்கிறேன் என்று சொல். அப்பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? ஐயா, எந்த சிலையையும் எந்த சிற்பியும் செய்வது கிடையாது, எந்த சிலையையும் எந்த சிற்பியும் உருவாக்குவது கிடையாது, அதை உருவாக்கவும் முடியாது. இந்த கல்லுக்குள்ளாக அந்த சிலை உள்ளே இயல்பாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த சிலைக்கு மேலே தேவையில்லாத பகுதிகள் ஒட்டி கொண்டிருக்கிறது. அந்த தேவையில்லாத பகுதிகளை எல்லாம் வெட்டி எடுக்கக்கூடிய வேலையைத்தான் நான் செய்கிறேன். அதையெல்லாம் வெட்டி எடுத்து விட்டோம் என்று சொன்னால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த சிலை தானாக வெளிப்படும். அந்த சிலையை நான் உருவாக்கவில்லை, எந்த சிற்பியும் உருவாக்குவதில்லை என்று கூறுகிறார். இந்த இடத்தில் மனிதன் என்பவன் அந்த சிலை போல இயல்புத்தன்மையில் இருந்து கொண்டிருக்கிறான். அந்த இயல்புத்தன்மை நம் எல்லோரிடமும் இருக்கிறது. யாரிடமும் இல்லை என்று சொல்ல முடியாது. 850 கோடி மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அத்துணை மனிதர்களுக்குள்ளாகவும் அந்த இயல்பான மனிதன் என்பவன் ஒருவன் இருந்து கொண்டே இருக்கிறான். அவனை வெளியே சென்று தேடினால் கண்டுபிடிக்க முடியாது. நம்முள்ளாகவே இருக்கிறான். இப்பொழுது ஏன் அவன் வெளிப்படவில்லை அப்படி என்று நாம் சிந்திக்கும்போது அவனுக்கு மேலே ஒட்டி இருக்கக்கூடிய அந்த களங்கங்கள், அசுத்தங்கள், பதிவுகள், இதைத்தான் கர்மவினை கர்மவினை என்று கூறிக்கொண்டு இருக்கிறோம். ஆக இப்பொழுது நமது வேலை என்ன? அந்த தேவையில்லாத பகுதிகள் எப்படி ஒட்டி கொண்டிருக்கிறோ அதை செதுக்குகிற வேலையைத்தான் நாம் செய்ய வேண்டும். அப்படி என்றால் இந்த பாறாங்கல்லில் எதுவெல்லாம் தேவையில்லாத பகுதிகள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப தேவையானதை பெற வேண்டுமா, தேவையில்லாததை உணர்ந்து விளக்க வேண்டுமா? இதுதான் கேள்வி. இப்பொழுது இன்றைய சமுதாயம் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் நேர்மறை எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்கள், இப்படி நிறைய பயிற்சி வகுப்புகள் நடப்பதை பார்க்கிறோம். எதிர்மறை எண்ணங்களே எண்ணாதீர்கள், நேர்மறை எண்ணங்களையே எண்ணுங்கள் என்று நிறைய பயிற்சி வகுப்புகள் நடக்கிறது. இப்போ இது எதற்கு என்று பார்க்கும் பொழுது இந்த மாதிரியான பயிற்சிகள் எங்கு தொடங்கியது என்று அதை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது இது அந்த மார்க்கெட்டிங் என்று சொல்லக்கூடிய பகுதியிலே அந்த மார்க்கெட்டிங் ட்ரைனிங், சேல்ஸ்மேன்ஷிப் ட்ரைனிங், இந்த மாதிரியான பயிற்சி வகுப்புகள் நடத்தக்கூடிய இடத்திலே இது மாதிரியான சொற்றொடர்கள் பயன்படுத்தப்பட்டு வந்து கொண்டிருந்தது. நேர்மறை எண்ணங்கள், பாசிட்டிவ் திங்கிங் என்று. அப்படி இருந்தது. இப்பொழுது என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால்
கொஞ்சம் கொஞ்சமாக ஆன்மீகத்துக்குள்ளாக வந்துவிட்டது, யோகத்துக்குள்ளாக வந்துவிட்டது, இப்போ ஞானத்துக்குள்ளாகவும் வந்துவிட்டது. அப்போ என்ன ஆகியது? அந்த ஞானத்தின் பாதையில் இருக்கக்கூடிய பயிற்சிகளிலும் இவர்கள் அந்த நேர்மறை எண்ணங்கள் மட்டுமே நினைக்க வேண்டும் என்று ஒரு பயிற்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். இப்போ இங்கு நேர்மறை என்பதை எண்ணி நாம் பெற வேண்டுமா? பெறுவது என்பது தானே நேர்மறை என்பதில் நாம் இதை பெறுகிறோம், இதை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு ஒவ்வொன்றையும் நாம் நேர்மறையாகவே பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போது நேர்மறையாக என்று சொன்னால் ஆன்மீகத்தில் எப்படி சொல்லலாம் என்று சொன்னால், எது நேர்மறை என்று சொல்லலாம் என்று சொன்னால், இப்போது அதாவது நம்மிடம் ஏதாவது வேண்டுமா என்று கேட்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது அது வேண்டாம் என்று சொன்னால் அது எதிர்மறை என்று சொல்லுகிறோம், அது வேண்டும் என்று சொன்னால் நேர்மறை என்று சொல்லுகிறோம். இப்படித்தானே நாம் பழக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ என்ன ஆகிறது? இதுவெல்லாம் எனக்கு வேண்டும், இது எல்லாம் எனக்கு கிடைக்கிறது, இதெல்லாம் நான் பெறுகிறேன், இதெல்லாம் பெற்று இப்படியெல்லாம் இருக்கிறேன், இப்படியெல்லாம் இருக்கிறேன் என்று அந்த பாசிட்டிவ் திங்கிங் என்று திங்க் பண்ண சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆகிறது? இது ஆசை பேராசையாக பேராசையாக பெரும் பேராசையாக அப்படியே சென்று கொண்டிருப்பதற்கு இந்த ஒரு நிலை பயன்படுகிறது. சரி, இப்போது வேறு ஒரு கோணத்தில் பார்ப்போம். நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள். நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்று நினைப்பது இது நேர்மறை எண்ணம் அப்படின்னு வச்சுக்கோம். இப்போது நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருங்கள். ரைட், நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். இது நேர்மறை. ஆமாம், இது உண்மையா என்றால் இது எல்லோருக்கும் உண்மைதான். ஆரோக்கியமாகத்தான் இருக்கிறேன். ஆனால் இப்பொழுது புறத்திலே அந்த ஆரோக்கியத்தை காண முடியவில்லை, அது தெரியவில்லை. அந்த ஆரோக்கியம் மறைந்திருக்கிறது. சரி, இப்போ அந்த ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கும்போது நாம் ஆரோக்கியமாக மாறிவிடுவோம் என்று சொல்லுகிறார்கள். சரி, அந்த ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்று சொல்ல எப்படி ஆரோக்கியமாக மாறிவிடுவார்கள்? ஆரோக்கியம் வந்து விடுமா? இப்பொழுது என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த புற வாழ்க்கையின் அந்த புறத்தில் இருக்கக்கூடிய பொருள் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டே அக வாழ்க்கையையும் பார்க்கக்கூடியதினால் ஆரோக்கியமாக இருக்கிறேன் ஆரோக்கியம் எனக்கு வந்து விடும் என்று சொல்கிறார். ஆரோக்கியம் என்பது புதிதாக வரக்கூடியதா? உண்மையிலேயே நீ ஆரோக்கியமாகத்தான் இருக்கிறீர்களா என்றால், நாம் ஆரோக்கியமாகத்தான் இருக்கிறோம், ஆனால் அந்த ஆரோக்கியம் வெளியில் தெரியவில்லை. அப்போ என்ன ஆகியிருக்கிறது? அதை மறைத்து கொண்டு இருக்கிறது. ஆரோக்கியம் இன்மை என்பது ஆரோக்கியம் என்பதை மறைத்து கொண்டிருக்கிறது. இப்போ நாம் இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால், அந்த நிலையை அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது என்று சொன்னால், அந்த ஆரோக்கியமின்மை என்பது மறைத்து கொண்டிருக்கிறதே, அதையெல்லாம் நீக்க வேண்டும். அதையெல்லாம் நீக்கும் பொழுது அந்த ஆரோக்கியம் என்ற இயல்புத்தன்மை நம்முள்ளிருந்து வெளிப்படும். இது வெளியிலிருந்து வரக்கூடியது அல்ல. நாம் வெளியிலிருந்து எதையாவது பெற வேண்டும் என்று சொன்னால் அது ஒன்றுதான் நாம் பெற வேண்டியது. வெளியிலிருந்து பெற வேண்டியது என்று சொன்னால் அதற்கு மட்டும்தான் அந்த
ஒரு நேர்மறையாக கேட்பது, வேண்டுவது, இதெல்லாம் இருக்க வேண்டும். இப்போ நம்மிடம் ஏற்கனவே இயல்பாக இருக்கக்கூடியதை நாம் வெளியிலே கேட்டு பெற வேண்டும் என்று எவ்வளவு நேர்மறையாக கேட்டாலும் அதுதான் நம்மிடம் இருக்கிறதே. அப்போ என்ன செய்ய வேண்டும்? நீ நேர்மறையாக அதை எண்ணிக்கொண்டிருந்தாலும் அந்த எதிர்மறையாக இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் கண்டு உணர்ந்து அதிலிருந்து விலகாமல், அதை விளக்காமல் அதனுடைய இயல்புத்தன்மைக்கு செல்ல முடியாது. இப்போது ஆன்மீகம் என்பது நேர்மறை என்பதை பெருக்குவதில் இருக்கிறதா, எதிர்மறை என்பதை கழிப்பதில் இருக்கிறதா? இப்படி ஒரு சிந்தனை செய்தே ஆக வேண்டும். ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தால் உண்மையான ஆன்மீகம் என்பது எதிர்மறையான விஷயங்களை எல்லாம் கண்டு உணர்ந்து அதிலிருந்து விடுதலை பெறுவதுதான் உண்மையான ஆன்மீகமாக இருக்கிறது. அப்போ அக வாழ்க்கையில், ஆன்மீக வாழ்க்கையில் எதிர்மறை என்பதை கண்டு உணர்ந்து விலகுவதுதான் ஆன்மீகமே தவிர இங்கு அந்த நேர்மறையாக பெறுவது என்று இந்த ஆன்மீகத்தில், அகவாழ்வில் எதுவுமே இல்லை. அப்போ புறத்தில் இருக்கக்கூடிய புற வாழ்க்கைக்குத்தான் பெறுவது. அப்படி என்று சொன்னால் அவ்வாறு நேர்மறையாக நாம் எதையெல்லாம் பெறுகிறோமோ அதுவெல்லாம் நம்முடைய அகத்திலே இருக்கக்கூடிய அந்த இயல்பை மறைக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் நாம் என்ன செய்கிறோம்? நேர்மையாக பெறுகிறோம் என்று எதையெல்லாம் பெறுகிறோமோ பெறுவது அத்துணையும் நமது இயல்பில் நாம் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்தையும் மறைக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ நேர்மறையாக நாம் எண்ணி நேர்மறையாக செய்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு இயல்புக்கு எதிர்மறையாக செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ இப்போ நேர்மறை என்ற நிலை முழுவதும் இயற்கையிலே எதிர்மறையாக மாறிவிடுகிறது. இங்கு எதிர்மறை என்பதை எண்ணி அதிலிருந்து நாம் விளக்குவது, விடுதலை பெறுவது என்று போகும்போது இறுதியில் அது நேர்மறையாக மாறுகிறது, இயல்புக்கு வந்து விடுகிறது. அப்போ நேர்மறை முழுவதும் இயல்பை கெடுப்பதாக இருக்கிறது. இந்த எதிர்மறை என்பது இயல்புக்குள் செல்வதாக இருக்கிறது. இது ஒரு குழப்பமான சிந்தனையாகவும் இருக்கும். ஒரு சாதாரண ஒரு சமுதாயத்தில் சொல்லப்படுகிற சிந்தனைக்கு ஒரு முரண்பாடாக கூட இருக்கலாம். ஆனால் ஆழ்ந்து சிந்தித்து உணர வேண்டிய ஒரு தத்துவமாக இருக்கிறது. அதற்காகத்தான் அந்த சிலை எப்படி உருவாகியது என்ற கதையை சொன்னேன். மகர்ஷி அவர்கள் கூட என்ன சொல்லுகிறார்கள்? அறுகுண சீரமைப்பு என்று சொல்லுகிறார். அறுகுண சீரமைப்பு, இதில் 6 குணங்கள் என்ன என்று சொல்லிவிட்டார். காம, குரோத, லோப, மோக, மதம், ஆச்சரியம், பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வுதால் மனப்பான்மை, வஞ்சம் என்று 6 குணங்களை சொல்லுகிறார். இப்போ பேராசையை நிறைமனமாக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். பேராசையை நிறைமனமாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இப்போ நிறைமனதை பெற வேண்டும். நிறைமனதை பெற்றுவிட்டால் அந்த பேராசை நீங்கிவிடும். அப்படிதானே? அப்படி எடுத்துக்கொள்ளலாமா? இப்போது நேர்மறையாக எண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறவங்க இது எதுக்கு அந்த பேராசையை விடணும் இது எதிர்மறையாக இருக்கிறது. நிறைமனதை பெறணும் என்று சொன்னால் அது நேர்மறையாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். அப்போ நான் நேர்மறையாக இருக்கிறேன், நேர்மறையை பெறுகிறேன். நேர்மறை என்பது நிறைவு. அதாவது இப்போது பேராசை நிறைமனம் என்பது பெறக்கூடியதான்.
அதே போல் சினம் என்பதை பொறுமையாக மாற்று அப்படிங்கிறோம். இப்போ பொறுமையை பெற வேண்டும் பெற வேண்டும் பெற வேண்டும் என்றால் சினம் விலகிவிடும், அது தானாக விலகிவிடும். நேர்மறையாக எண்ணுங்கள். இப்போது நாம் என்ன சொல்கிறோம், இந்த 6 குணங்களையும் எப்படியெல்லாம் மாற்றுகிறோம்? நிறைமனமாக, பொறுமையாக, ஈகையாக, கடும்பற்று ஈகையாக, நேர்நிறை உணர்வாக, கற்பாக, மன்னிப்பாக என்று சொல்கிறோமே. இந்த 6 மாற்றங்கள் பெற வேண்டிய அந்த 6ம் எங்கிருந்தாவது பெறக்கூடியதாக இருக்கிறதா என்று பாருங்கள். இல்லை நம்மிடம் இயல்பாக இருக்கக்கூடியதா என்று பாருங்கள். இந்த 6 குணங்களும் புதிதாக தோன்றியது, நாம் உருவாக்கியது, நாம் கெடுத்து கொண்டது. ஆனால் அது எப்படி மாற வேண்டும் என்று சொல்கிறோமோ, அது இந்த கெடுப்பதற்கு முன்னால் நம்மிடம் இருந்தது, இப்பொழுதும் நம்மிடம் இருக்கிறது, இனிமேலும் நம்மிடம் இருக்க போவது. அது முக்காலத்திலும் அது எப்பொழுதும் அழியாத ஒன்றாக இருக்கிறது. நிறைமனம் என்பது நமக்குள் இருந்தது, இப்பொழுதும் இருக்கிறது. ஆனால் இந்த பேராசை என்பது மறைத்து கொண்டிருக்கிறது. இனிமேலும் அந்த நிறைமனம் இருந்து கொண்டுதான் இருக்கும். அப்போ நிறைமனம் என்பதை எங்காவது பெற வேண்டுமா? எதையாவது பெற வேண்டும் என்று சொல்லும் பொழுதுதான் நாம் அதுக்கு வேண்டுதல், இந்த பாசிட்டிவ் திங்கிங் இப்படியெல்லாம் சொல்கிறோம். இப்போ இதுக்கு இடையில சங்கல்பம் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. மகரிஷி அவர்கள் வேண்டுதலை பற்றி எதை எங்கேயும் சொல்லவில்லை, ஆனால் சங்கல்பம் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். சங்கல்பம் என்று சொல்லியிருக்கிறார்கள். மகரிஷி அவர்கள் சங்கல்பம் என்று எதை சொல்லுகிறார்கள்? சங்கல்பம் என்றால் என்ன? சங்கல்பம் என்றால் என்ன செய்வது என்று சொல்லியிருக்கிறார்கள். சங்கல்பம் என்பது எதையெல்லாம் நாம் விட வேண்டுமோ இதையெல்லாம் விட வேண்டும் என்பதற்குத்தான் சங்கல்பம் சொல்லியிருக்கிறார்கள். இதையெல்லாம் பெற வேண்டும் என்பதற்கு சங்கல்பம் எங்காவது சொல்லியிருக்கிறார்களா என்றால் இல்லை. வேதாத்திரி மகரிஷி சொல்லவில்லை. வேதாத்திரி மகரிஷியின் சீடர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி? சங்கல்பம் செய்து இதையெல்லாம் பெறுவதற்கு சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள், சங்கல்பம் செய்து கொள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது நம்மிடம் இயல்பாக இருப்பதை பெற வேண்டும் என்று சங்கல்பம் செய்தால் எப்படி வரும்? இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றாங்க. அதை உள்ள வச்சுட்டு இதை பெற வேண்டும் என்று சங்கல்பம் மட்டும் எப்படி வரும்? அதுதான் உள்ளே இருக்கிறதே. ஜீசஸ் சொன்ன மாதிரி டோன்ட் சீக், எதையும் தேடாதே, எதையும் தேடாதே, பார், அது எங்கே உன்னிடமே இருக்கிறது, உனக்குள்ளாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரே. அப்போ அப்படி இருக்கும் பொழுது சங்கல்பம் செய்து பெற வேண்டியது என்ன இருக்கிறது? பெற வேண்டியது என்று ஒன்று சங்கல்பத்தில் பெற வேண்டியது என்று இல்லை. சங்கல்பம் என்பது விட வேண்டியதற்குத்தான் சங்கல்பம். அவர் சொல்லுகிற சங்கல்பம் முழுதும் விட வேண்டியதற்குத்தான் இருக்கிறது, பெற வேண்டியது என்று இல்லை. ஆக இந்த 6 குணங்களையும் சீரமைக்க வேண்டும் என்று சொல்லுகிறாரே. சீரமைக்கிறதுன்னு என்ன? இந்த முதல்ல இருக்கக்கூடிய 6ஐயும் விடுறது தான், அதிலிருந்து விலகுவது, அதிலிருந்து விடுதலை வருவது. அப்போ இப்போ நம்ம எதுவெல்லாம் பேராசையாக இருக்கிறது என்பதை விட வேண்டும், அவ்வளோதானே. அப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் என்ன இருக்கிறது என்பதை நாம் கண்டு உணர்ந்து அதை விட வேண்டும். அப்போ தானே விட முடியும். என்னிடம் இந்த மாதிரியான எதிர்மறையான குணங்கள், எதிர்மறையான கழிவுகள், எதிர்மறையான எண்ணங்கள் இதெல்லாம் இருக்கிறது, இதிலிருந்து நான் விலக வேண்டும். அதுதானே இப்போ தற்சோதனை, அகத்தாய்வு. இப்போது என்ன சொல்கிறார்கள் ஆன்மீகத்தில்? இந்த எதிர்மறை என்பதை நினைக்கவே வேண்டாம். இந்த கர்மவினை என்பதே ஒரு எதிர்மறை ஐயா. கர்மவினை என்ற தத்துவத்தை யாராவது பேசுகிறார்கள் என்று சொன்னால் அந்த இடத்திலிருந்து எழுந்து ஓடிவிடுங்கள். கர்மவினையை பற்றி பேசாதீர்கள், அது ஒரு கர்மம், அதை பற்றி ஏன் பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, நான் நல்லா இருப்பேன்
நான் நல்லா இருப்பேன்னு சொல்லிக்கிட்டே இரு. கர்மவினையை பற்றி யோசிக்காத அப்படிங்கிற. கெட்ட நேரம் என்று ஜோசியத்தை பார்க்காத, ஜோதிடத்தை போகாத, அதை ஏன் கெட்ட நேரம், கெட்ட நேரத்தை நினைக்காத. நீ நான் நன்றாக இருக்கிறேன், எனக்கு நல்ல நேரம் என்று நினைத்து கொண்டே இரு. இப்படியெல்லாம் நிறைய ட்ரைனிங் கொடுத்துட்டு, ஆனால் நான் பார்க்கிறேன் இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய ஆன்மீகத்தில் பயிற்சி கொடுப்பவர்களெல்லாம் வசதியாக இருக்கிறார்கள். பொருளாதாரத்தில் வசதியாக இருக்கிறார்கள். பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கிறார்கள். பொருளாதாரத்தில் உயர்வதற்கு எப்படியெல்லாம் இந்த பிரபஞ்ச சக்தியை பயன்படுத்துவது என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்களெல்லாம் பொருளாதாரத்தில் பெரும்பாலும் பெரிய நிலைக்கு சென்று விடுகிறார்கள். அதில் அந்த பயிற்சி செய்பவர்கள் எல்லாம் பொருளை இழந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பொருளாதாரத்தில் மேலே போய் அதுக்கப்புறம் அவர்கள் உணர்ந்து கொள்வதற்கு உண்மையான ஆன்மீகத்துக்கு அவங்க மீண்டும் வருவாங்க. அப்போ இந்த இடத்தில் இப்போ சங்கல்பம் என்பது அது எதிர்மறையாக இருக்கக்கூடியதை அதிலிருந்து விலகுவது. அப்போ கர்மவினையை பற்றி நாம் பேச வேண்டும் என்று சொன்னால் அது நெகட்டிவ் என்று சொல்லுகிறோம். அதை பேச வேண்டாம் என்று சொன்னால் அதை அதிலிருந்து எப்படி விலகுவது? இப்போது நம்ம மகரிஷி சொல்லியிருக்கக்கூடிய சங்கல்பங்களையே பார்ப்போமே. மகரிஷி என்ன சங்கல்பம் சொல்லியிருக்கார்? முதல்ல சங்கல்பம் எங்கே தொடங்குகிறது? தெய்வீக பேராற்றலின் கருணையினால், அருட்பேராற்றலின் கருணையினால். என்ன கேட்குறார்? முதல்ல உடல் நலம் அப்படின்னு கேட்குறார். சரி, அருட்பேராற்றலின் கருணையால் உடல் நலம். இப்போ அந்த அருட்பேராற்றல் நமக்கு உடல் நலத்தை கொடுக்க வேண்டும் என்று சங்கல்பமா? அருட்பேராற்றலிடமிருந்து உடல் நலத்தை பெற வேண்டும் என்று சங்கல்பமா? இது என்ன சங்கல்பம்? உடல் நலம், நல்ல உடல் நலம் வேண்டும் என்று சங்கல்பம் என்று வைத்துக்கொள்வோம். இப்போ உடல் நலம் வேண்டும் என்று அங்கு பெற வேண்டிய சங்கல்பமா அது? மகரிஷி அப்படி சொல்லியிருக்காரா அப்படின்னா, அதாவது உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம், ஓங்கி வாழ்வேன், இவற்றையெல்லாம் பெற்று வாழ்வேன்னு சொல்லலை. இவை எல்லாம் ஓங்கி வாழ்வேன் அப்படின்னு சொன்னால் அது உள்ளே கிடக்குது. அது மேலோங்கி வாழ்வேன், அது மேலே வரணும். அப்போ என்ன ஆகுது? அது மேலே வர விடாமல் அமைச்சிக்கிட்டு இருக்குது. மேலே அதுக்குரிய நெகட்டிவ் எல்லாம் அதையெல்லாம் விளக்கினால் இது மேலோங்கி வரும். அதில் நம்ம வாழ்வோம். இப்போது உடல்நலம் வேண்டும் என்று வேண்டுதல் வைக்கிறோம் அல்லது சங்கல்பம் வைக்கிறோம்னு வச்சுக்குவோம். இப்போ வேண்டுதல் என்பது வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சங்கல்பம் மட்டும் செய்து கொள்ளலாம் என்று சொல்லுகிறார்கள். இப்போ என்னென்னா, இதையெல்லாம் கொடுன்னு கேட்டால் வேண்டுதலாம். அதுக்கு பதிலாக நான் பணக்காரனாக இருக்கிறேன், நான் கோடீஸ்வரனாக இருக்கிறேன், நான் அப்படியே நினச்சிக்கிட்டே இருக்கிறது சங்கல்பமா? அப்படி இருந்தால் அந்த கோடிகளெல்லாம் வந்து விடுமா? சரி, கோடிகளெல்லாம் வந்துவிடும். இந்த கோடிகளெல்லாம் வருகிறதே, அதுவெல்லாம் பாசிட்டிவா நெகட்டிவா என்று கேட்டால் அதுதான் வாழ்க்கையின் நெகட்டிவ். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? நெகட்டிவை எல்லாம் கேட்டு பெறுகிறோம் என்று ஆகிவிடுகிறது. இங்கு அந்த சங்கல்பம் என்பது நல்ல உடல் நலம் அப்படிங்கிறதுக்கு சங்கல்பம் வைக்கிறோம். நல்ல உடல் நலம் என்பது பெற வேண்டியதா என்று கேட்டால் பெற வேண்டியது இல்லை, அது நம்மிடம் இருக்கக்கூடியது. உடல்நலம் என்பது நம்மிடம் இருக்கிறது. இப்போ இயற்கையிடம் என்ன கேட்குறோம்? எனக்கு நல்ல உடல் நலம் வேண்டும் என்று கேட்கிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். இயற்கை என்ன சொல்கிறோம்? அந்த நல்ல உடல் நலம் தான் உனக்கு பிறக்கும் பொழுது கொடுத்தாகி விட்டதே, இப்போ இதுக்கு என்கிட்ட கேட்குறேன்னு கேட்கும். நீங்கள் இறைவன்கிட்டே போய் எனக்கு உடல் நலம் வேண்டும் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த போய் இறைவா இந்த நோயெல்லாம் எனக்கு போகணும் அப்படின்னு கேட்குறது நெகட்டிவ்னு வச்சுக்குவோம். எனக்கு நல்ல உடல்நலம் வேண்டும் அப்படின்னு கேட்டால் பாசிட்டிவ்னு வச்சுக்குவோம். நேர்மறை எதிர்மறை. இப்போ பாசிட்டிவாக அப்படி கேளுங்க, என் நோய் போகணும்னு கேட்காதீங்க, எனக்கு நல்ல உடல்நலம் வேணும்னு கேளுங்க இப்படின்னு பாசிட்டிவ் திங்கிங் சொல்கிறாங்க. சரி, இப்போ எனக்கு நல்ல உடல்நலம் வேண்டும்
இறைவனிடம் போய் கேட்குறீங்கன்னு வச்சுங்களேன், இறைவன் பேசுவதாக இருந்தால் என்ன சொல்லுவான்? அந்த நல்ல உடல் நலத்தை தான் நீ பிறக்கும்போதே உன்னிடம் முழுமையாக கொடுத்துத்தானே உன்னை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தேன். இப்போ நீ ஏன்ட்ட திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்ற. அதைத்தான் காணமே அப்படின்னு சொன்னால், அது உள்கிட்ட இருக்குது ஐயா, உள்ளே இருக்கிறது, உன்னுள்ளாக இருக்கிறது, அந்த உடல்நலம் இருக்கிறது. இப்போ என்னாச்சு, மேலே அந்த உடல்நலத்தை கெடுக்கக்கூடிய நெகட்டிவ் எல்லாம் நீ போட்டு 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 வச்சிருக்கியே, அது அதை மறைத்து கொண்டு இருக்கிறது. நீ அந்த நெகட்டிவ் எல்லாத்தையும் விலக்கி விட்டால் உள்ளே இருக்கக்கூடிய உடல்நலம் என்பது வரும், மேலோங்கி வரும். அப்போ மேலோங்கி வாழ்வோம். அப்போ இந்த சங்கல்பத்திலே உடல் நலம் அப்படின்னு சொல்லும்போது அந்த உடல் நலத்தை மறைக்கக்கூடியவற்றையெல்லாம் விளக்க வேண்டும் என்பதுதான் சங்கல்பம். அப்போ நாம் எதுக்கு சங்கல்பம் போடுறோம்? அந்த நெகட்டிவிலிருந்து விலகுவதற்கும் அதை விளக்குவதற்கும் தான் சங்கல்பம் முடிகிறோம். சரி, நீலாயுள் அப்படின்னு சொல்கிறாரு, நீண்ட ஆயுள் அப்படின்னு சொல்கிறார். இறைவா, எனக்கு 100 வருஷம் வாழ்கிறதுக்கு எனக்கு ஆசீர்வாதம் கொடு, அருளை கொடு அப்படின்னு கேட்குறோன்னு வச்சுக்குவோம். இறைவன் பேசுவதாக இருந்தால் என்ன சொல்வார்? அதாவது, உனக்குத்தான் 120 ஆண்டுகள் கொடுத்து விட்டேனே, ஏற்கனவே உனக்கு 120 ஆண்டுகள் கொடுத்து விட்டான். இப்போ மனிதன் என்ன செய்கிறான்? அவனது முயற்சியிலே அந்த 120 ஆண்டை எவ்வளவு தூரம் முயற்சி எடுத்து குறைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் குறைத்து கொண்டு இருக்கிறான். அதானே நடக்கிறது. நான் 120 வருடத்தை 60ஆக குறைத்து விட்டேன், பெருமையாக சொல்லிட்டு போயிடுறார் அவர். சில பேர் நான் 40ஆக குறைத்து விட்டேன், நான் 70ஆக குறைத்து விட்டேன். இப்போ இதை நாம தானே குறைச்சிக்கிட்டு இருக்கிறோம். குறைச்சிட்டு இப்போ எனக்கு நீண்ட ஆயுள் வேண்டும் அப்படின்னு நேர்மறையாக கேட்குறீங்கன்னு வச்சுங்க. நீண்ட ஆயுள் என்பது தான் உனக்கு கொடுக்கப்பட்டது ஏற்கனவே. நீ அதை குறைத்து கொண்டது தான். அப்போ நெகட்டிவாக என்ன பண்ணி அதை குறைத்து வைத்திருக்கிறோம். அப்போ அந்த எதிர்மறையான விஷயங்களிலிருந்து நீ விடுதலை பெற்று விட்டால் எதையெல்லாம் செய்யக்கூடாதோ அதையெல்லாம் செய்து அதை குறைத்து கொண்டு இருக்கிறாய். அப்போ எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை தெரிந்து அதை செய்யாமல் இருந்தால் போதும். உன்னிடம் இருக்கக்கூடிய நிறை, அதாவது நீளாயுள் என்பது தானாக வரும். அப்போ அங்கே நீங்கள் நேர்மறையாக போய் அது என்ன கேட்க போகிறீங்க? கேட்கணுமா? இல்லை. நிறை செல்வம் என்று சொன்னால் மனம் நிறைவு அடையக்கூடிய அளவுக்கான செல்வம், நிறைவு அடையக்கூடியது. இப்போது நிறைவு என்பது எங்கே? நிறைவு என்பது எந்த இடத்துல அப்படின்னு கேட்டால், எங்கே குறை என்று இருக்கிறதோ அங்கே தான் நிறைவு. சரி, இப்போ குறை என்பது எங்கே இருக்கிறது என்று சொன்னால், மனிதனிடம் குறை என்பது எது என்று சொன்னால் அந்த இயற்கை துன்பங்கள் என்று சொல்லுகிறோமே, அது மட்டும்தான் குறை. பசி, தாகம், தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாப்பு, உடல் கழிவுகளின் உந்து வேகம், இவைதான் குறை. இப்போது இவை நிறைவு செய்து கொள்வதற்கான ஒரு செல்வம் வேண்டும். இப்பொழுது பாருங்கள், ஆன்மீகத்தின் பயிற்சிக்கு வந்திருப்பவர்கள் அனைவரும் இந்த நிறைவான செல்வத்தை பெற்று அதற்கு மேல் செல்வம் இருப்பவர்கள் மட்டும்தான் ஆன்மீகத்துக்கு வருகிறார்கள். அப்படி இல்லை என்றால் யாரும் வருவதில்லை. அப்போ இங்கு கேட்டு பெற வேண்டிய செல்வம் என்று இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. நிறைவை அளிப்பதற்கான செல்வம் என்பது இங்கு நமக்கு தேவையே இல்லை. அதை எதற்கு சங்கல்பமாக பெற வேண்டும்? அங்கு பெற வேண்டியதே இல்லையே. அப்படித்தானே இருக்கிறது. அப்போ இங்கே அதிகமாகத்தான் இருக்கிறது. இப்போ பெற வேண்டியது என்ன? நிறைவுக்கே இல்லை என்றதனால் பெற வேண்டியது. இப்போது பசி என்பதற்கு சாப்பிடவே உணவில்லை, பசி என்ற துன்பத்தை நீக்குவதற்கே செல்வமில்லை என்று சொன்னால் அங்கே என்ன பண்ணலாம்? கேட்கலாம். அதைத்தான் அந்த காலத்தில் என்ன வச்சாங்க? பகவத் விச்சாந்தேவி என்று சொன்னார்கள். அப்போ என்ன செஞ்சாங்க? அதற்கு போய் கேட்டாங்க. எதற்கு? தேவையை நிறைவு செய்து கொள்வதற்கு கேட்டார்கள். அந்த தேவை நிறைவானவுடன் நிறைவாக இருந்தார்கள். அப்போ நிறை செல்வம். அப்போ இந்த இடத்துல நிறைவை அளிக்கக்கூடிய செல்வம் என்று அர்த்தம். அப்போ நிறைவு வேண்டும் என்று சொன்னால் இப்போது நமக்கு இப்போ இந்த இடத்துல இந்த சங்கல்பத்தில் என்ன மகிழ்ச்சி சொல்ல வராரு? ஏற்கனவே நமக்கு நிறைவுக்கு மேலே இருக்குதுங்கிறத
அதை புரிந்து கொண்டு நிறைவாக இருக்கிறதுக்குத்தான் அந்த சங்கல்பம். அப்போ அதே போல் உயர் புகழ் மெய்ஞானம். இப்போ உயர் புகழ் மெய்ஞானம் இதெல்லாம் உயர் புகழ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன என்று சொன்னால், இங்கு இந்த பொருளால், இந்த உலகத்தில் உள்ள பொருளால் அதிகாரத்தால் பெற்ற புகழ் அல்லவா, அதெல்லாத்தையும் விட்டுட்டோம்னா இந்த உயர் புகழ் கிடைக்கும். அப்போ அந்த இடத்துலையும் நாம் எதையெல்லாம் தேவையில்லாமல் நாம தேடுகிற புகழ் என்று இருக்கிறோமோ அந்த புகழை விட்டுட்டோம்னா இந்த உயர் புகழ் தானாக வரும். இப்போ பாருங்கள், எதையெல்லாம் விட்டு விட்டார்களோ அவர்கள் காலத்தால் புகழாக இருந்து கொண்டே இருக்கிறார்கள். எதையெல்லாம் பெற்றார்களோ அவர்கள் மரணத்துக்கு பின் கொஞ்ச நாள் பேசப்படுகிறார்கள், அதுக்கப்புறம் அவங்க பேசப்படுவதே இல்லை. இந்த உலகில் உள்ள பெரிய பணக்காரர்கள், உலக பணக்காரர்கள் எத்தனையோ பேர் இறந்திருக்கிறார்கள், அவர்களெல்லாம் இன்றும் பேசப்படுகிறார்களா என்றால் இல்லை. ஆனால் எல்லாவற்றையும் இழந்து எதுவுமே இல்லாமல் எல்லாவற்றையும் தொடர்ந்து இருந்தார்களே அவர்கள் இன்றளவும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுதான் உயர்வுகள். உயர்வுகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வேன். மெய்ஞானம் ஓங்கி வாழ்வேன் சொன்னோம்னா அந்த மெய்ஞானம் என்பது அந்த இறை உணர்வு, இறைத்தன்மை. அப்போ அந்த இடத்துலையும் அதற்கு முரணாக நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த 6 குணங்களெல்லாம் நீங்கினால் மெய்ஞானம் ஓங்கி, மெய்ஞானம் எப்பொழுது ஓங்கும்? இந்த 6 குணங்களை நீக்கிவிட்டால் மெய்ஞானம் ஓங்கும். அவ்வளோதானே. இப்போ இந்த சங்கல்பத்தில் இப்போ நாம் நீக்க வேண்டியது இருக்கிறதா, பெற வேண்டியது இருக்கிறதா? இந்த 5 சங்கல்பத்திலையும் எதுவுமே பெற வேண்டியது என்பதே இல்லை, எல்லாமே நீக்க வேண்டியதுதான் இருக்கிறது. இதிலேயும் பெற வேண்டியது இருப்பவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள்? அங்கே ஒன்று ஏதாவது ஒரு வேலைக்கு சென்று வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள், அல்லது ஏதாவது பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறார்கள். முடிந்தது. இப்போ இங்கே ஆன்மீகத்துக்கு வரக்கூடிய பயிற்சியாளர்கள் எல்லாம் விட வேண்டியவர்கள் தான் வந்திருக்கிறார்கள். அப்போ இந்த இடத்துல நம்மிடம் எதிர்மறையாக என்ன இருக்கிறது என்பதை கண்டு அதிலிருந்து விலகுவது தான் ஆன்மீகம். அப்போ இங்கே எதிர்மறை என்பதை பேச வேண்டுமா வேண்டாமா? எதிர்மறை என்பதை சொல்ல வேண்டுமா சொல்ல வேண்டாமா? அப்போ இப்போ இதைத்தான் நம்ம மருத்துவத்தில் ஒரு டாக்டர்கிட்ட நம்ம இதை பல தடவை பேசியிருக்கோம். மருத்துவர் இதையெல்லாம் செய்ய வேண்டும், இந்த மாத்திரையை இப்படி சாப்பிடுங்க, இந்த மாத்திரையை இப்படி சாப்பிடுங்க, இதை இடிச்சு இதெல்லாம் சொல்லிட்டார். இதெல்லாம் செய்ய வேண்டியது. விட வேண்டியது இதெல்லாம் சாப்பிடாதீங்க, இப்படியெல்லாம் டிவி பார்க்காதீங்க, இப்படி இருக்காதீங்க, அப்படி டென்ஷனாக இருக்காதீங்க, இது மாதிரி கவலைப்படாதீங்க, மனசை இப்படி வச்சுக்காதீங்க, இதை செய்யாதீங்க, அதை செய்யாது. இந்த லிஸ்ட்டு எதெல்லாம் செய்யக்கூடாத லிஸ்ட்டாக ஏகப்பட்ட லிஸ்ட்டு இருக்குது. ஏன் இதையெல்லாம் டாக்டர் நெகட்டிவாக பேசாதீங்க டாக்டர், பாசிட்டிவாக பேசுங்க டாக்டர். எனக்கு அதாவது என்னுடைய அலுவலகத்தில் எனக்கு ஒரு பெயர் உண்டு. இந்த நண்பன் எப்பொழுதும் நெகட்டிவாகவே பேசுவார், அவர்கிட்ட பாசிட்டிவ் திங்கிங்கே இருக்காது, அவர் நெகட்டிவாகவே பேசுவார். அவர்கிட்ட போய் பேசினாலே நெகட்டிவ்ப்பா அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா நாங்கள் மார்க்கெட்டிங் டிவிஷன், அதனால் அவங்க அப்படி தான் பேசுவாங்க. ஏன்னு கேட்டால் அவர்கிட்ட போனால் இதை சாப்பிடாத, அதை சாப்பிடாத, இதை சாப்பிடாத, இதை செய்யாத, அதை செய்யாத, இப்படியே சொல்லுவார் அப்படின்றார். அப்போ ஃபுல்லாக நெகட்டிவாகவே இருக்கார் அப்படின்றார். சரி, ஏன் வாழ்க்கையே நெகட்டிவாக தானே இருக்குது? இந்த நெகட்டிவ்னால தானே நமக்கு இயல்பான வாழ்க்கை தெரியவில்லை. அப்போ இந்த நெகட்டிவ் எல்லாம் தெரிஞ்சு நெகட்டிவை எடுத்துட்டா அந்த இயல்பான வாழ்க்கை தேடி பெற வேண்டியதில்லை, அது இயல்பாக இருக்கக்கூடியது. அப்போ இப்போ பாசிட்டிவாக நான் பெறுகிறேன் என்று சொல்லக்கூடியது அத்துணையும் நெகட்டிவ். அப்போ இப்பொழுது இந்த மாதிரி நேர்மறையாக இதையெல்லாம் பெறுகிறோம் என்று பெற்றுக்கொண்டது அத்துணையும் இப்பொழுது ஏற்கனவே இருக்கக்கூடிய நெகட்டிவை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இந்த பாசிட்டிவ் திங்கிங் என்று சங்கல்பத்தில் பெறுவது என்ற சங்கல்பம் வைக்கக்கூடியது அனைத்தும் கர்மவினை கழியும் ரகசியம் இல்லை, கர்மவினை பெருக்கும் ரகசியங்கள். இப்பொழுது கர்மவினை பெருக்கும் ரகசியங்கள் என்று போட்டால் அங்கு கூட்டம் வரிசை கட்டி நிற்கிறது. கர்மவினை கழியும் ரகசியங்கள் என்று சொன்னால் இங்கு யாரும் வருவதில்லை. அப்போ என்ன அர்த்தம்? இப்போ அவர்கள் பெற வேண்டியது அனைத்தும் வெளியில் தான் இருக்கிறது என்று நம்புகிறார்கள். அகத்துக்குள்ளாக இருக்கக்கூடியது என்ன இருக்கிறது என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ
என்ன பண்ணுறோம்? இவர்கள் எல்லாம் அந்த கல்லுக்குள் இருக்கக்கூடிய சிலையை தேடவில்லை, வெளியில் களிமண்ணால் செய்யக்கூடிய சிலையைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த கல்லுக்குள் இருக்கக்கூடிய சிலை இருக்கிறதே, அது எப்பொழுதும் கற்பகிரகத்தில் காலங்காலமாக இருந்து கொண்டே இருக்கும். களிமண்ணால் செய்யக்கூடிய சிலை 4 நாட்களில் சென்று ஆற்றிலோ குளத்திலோ கடலிலோ கரைத்து விடுவார்கள். ஆனால் இந்த கல்லினால் செய்யக்கூடிய சிலை எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். அதனால தான் அந்த கல்லில் வடிக்கப்பட்ட சிலையை எல்லாத்தையும் கடவுள் என்று சொன்னார்கள். அந்த கடவுள் சிலைகள் முழுவதும் கல்லில் வடிக்கப்பட்டது. ஏன்? அது தூய்மைப்படுத்தப்பட்டு வேண்டாததெல்லாம் விலகி அந்த தூய்மையாக நிற்கக்கூடியது. அது நமக்கு அதைத்தான் உணர்த்துகிறது. மனிதன் என்பவனும் இவ்வாறு செதுக்கப்பட்டு விட்டால், வேண்டாததெல்லாம் எது என்று தெரிந்து செதுக்கி விட்டால், நம்முள்ளிருந்து அந்த கடவுள் தன்மை நம்முடன் வெளிப்படும். அதுதான் எப்பொழுதும் இயல்பாக நிரந்தரமாக நீடித்ததாக இருக்கக்கூடிய ஒரு ஆனந்த அனுபவம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ தேடிப்பெற வேண்டியது, அதாவது நேர்மறையாக எண்ணி பெற வேண்டியது என்பதை விட இந்த எதிர்மறையாக இருக்கக்கூடியவற்றையெல்லாம் களைவது என்பதுதான் ஆன்மீகம். ஆன்மீகம் என்பது விட வேண்டியது மட்டும்தானே தவிர பெற வேண்டியது என்று எதுவும் இல்லை. ஏனென்று சொன்னால், இந்த இயற்கையிடம் போய் நாம் ஏதாவது எனக்கு வேண்டும் என்று கேட்டோம் என்று சொன்னால், இயற்கை ஒரே ஒன்று சொல்லும். மகரிஷி சொல்லுவாங்க, நாம் எல்லாவற்றையும் இந்த பிரபஞ்சத்தில் பூலோகத்தில் கொடுத்து விட்டு ஒன்றுமே இல்லாத வெறுமையாக பாப்பரனாக இருக்கிறேன், என்கிட்ட எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டால் நான் என்ன கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவார். இருக்கிறதுலேயே இந்த உலகத்திலேயே மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துட்டு வெறுமையாக உட்கார்ந்துருக்கிறது யாருன்னா இறைவன் என்று சொல்லுவார். எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவர் ஒன்றும் இல்லாமல் உட்கார்ந்துருக்கார். அவர்கிட்ட போய் ஏப்பா வேண்டுதல் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ இயற்கையிடம் கேட்டால், நான் தான் அத்துணையும் உன்னிடம் கொடுத்து விட்டேனே, இனி என்னிடம் ஏன் கேட்கிறாய் என்று கேட்கும். அப்போ அங்கே கேட்பதற்கு என்று எதுவும் இல்லை. அப்போ என்ன ஆகிறது? எல்லாமே இங்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னால், அப்போ நம்ம கேட்டு பெற வேண்டியது இதாக இருக்கிறதா என்றால் இல்லை. சரி, இப்பொழுதும் நாம் பெற வேண்டியது என்று ஏதாவது இருக்கிறதா என்று நான் சற்று நேரம் ஒரு 2 நாட்களாக சிந்தித்து பார்க்கும் பொழுது, அந்த இயற்கை எல்லாவற்றையும் கொடுத்து விட்டதல்லவா, கொடுத்து விட்டதா இப்பொழுதும் கொடுத்து கொண்டு இருக்கிறதா என்று அப்படியே சிந்தித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது என் ஞாபகத்துக்கு ஒன்று வந்தது. என்ன என்று சொன்னால், இப்பொழுது மேகங்கள் கூடி மழை பெய்கிறதே, இந்த மழை யார் கொடுப்பது என்று சிந்தனை வந்தது. ஆகா, அது இயற்கை தானே இந்த மழை கொடுக்கிறது. ஆமாம், இயற்கை தான் கொடுத்து கொண்டிருக்கிறது. அப்போ என்ன பண்ணலாம்? வேண்டுதல் செய்யலாம். என்ன பண்ண? அப்போ அந்த காலத்தில் பாருங்கள், கோயிலில் போய் கூட நாட்டில் நல்ல மழை பெய்யணும், எல்லாரும் செழிப்பாக இருக்கணும், இப்படி தானேங்க வேண்டுனாங்க. இது ஒன்று தான் வேண்டுதல். ஏன்? இயற்கை கொடுக்கக்கூடியது கொடுத்து கொண்டு இருப்பது என்று சொன்னால் ஒரு மழை. இந்த 5 பஞ்சபூதங்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த நிலம் எதை கொடுத்து கொண்டு இருக்கிறது? ஒரு விதையை போட்டால் அது செடியாகி மரமாகி காயாக கனியாக அதை கொடுத்து கொண்டு இருக்கிறது அல்லவா பூமி, அது கொடுத்து கொண்டு இருக்கிறது. அப்போ இந்த பூமியை வணங்குங்கள், பூமியிடம் என்ன பண்ணுங்க, இது நன்றாக அங்கு பெற வேண்டும் என்று பூமியை வாழ்த்துங்கள், அந்த நீரை வாழ்த்துங்கள். தினந்தோறும் சூரியன் வர வேண்டுமா வேண்டாமா? தினந்தோறும் சூரியன் வரணும். அதிகாலை சூரியன் வந்து விட்டது, அதை வணங்குங்கள், அதை பெற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் பெற வேண்டியது. காற்று, நாம் கார்பன் டை ஆக்சைடை விட்டுட்டோம். இது எல்லாத்தையும் இந்த தாவரங்கள் எடுத்து பூமிக்குள்ளே அனுப்பி, பூமியிலிருந்து அதை சுத்தப்படுத்தி ஆக்சிஜனை வெளியில் அனுப்புதே, அது பெற வேண்டியதா? அதை பெற வேண்டியது, அதை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆகாயம் என்ற விண் என்ற நுண் துகள், அவை நம்ம உடம்புல உயிராக இருக்கிறதே, அது நமக்குள்ளாக வரணுமா? ஈர்த்துக்கொள்ளுங்கள்,
பெற்றுக்கொள்ளுங்கள். இதெல்லாம் நம்ம இப்போ இந்த பஞ்சபூதங்கள் மட்டும்தான். இது யாராவது ஒருத்தருக்காக, ஒரு தனி மனிதனுக்காக வருகிறதா? இந்த மழை பெய்கிறது, மழை பெய்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். மதுரையில் மழை பெய்கிறது. அது மழை சொல்லுகிறது, நான் நண்பன் ஐயாவுக்காக மட்டும்தான் பெய்கிறேன், நீங்களாம் கொஞ்சம் ஒதுங்கிங்கன்னு சொல்லுதா? யாரோ ஒருத்தர் சொல்லி இவருக்காக மழை பெய்கிறேன் என்று சொல்லுகிறதா? இல்லை, இல்லை. அது எல்லோருக்கும் பொழிகிறது. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? சங்கல்பம் என்ற வகையில் எனக்கு வேண்டும், எனக்கு வேண்டும் என்று கேட்பதற்கு இயற்கையிடம் ஒன்றும் இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? அது எல்லாருக்கும் கொடுக்கறது தான். அது உனக்கும் நீயும் அதில் இருக்கிறாயப்பா என்று சொல்லிவிடும். இண்டிவிஜுவலாக கேட்காத. இப்போது அந்த எங்கள் பண்டத்தில் ஒரு அம்மா வந்து பையன் பரீட்சை எழுதுகிறான். அந்த பரீட்சையில் அவன் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கணும் அப்படின்னு வாழ்த்து சொல்லுது. இப்போ இந்த பையன் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கணும்னு வாழ்த்தணும். ஏன் அப்படி வாழ்த்துறது? நாங்கள் அப்படியெல்லாம் மன்றத்தில் வாழ்த்த மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு, தேர்வு எழுதுகிற மாணவர்கள் அனைவரும் நன்றாக தேர்வு எழுத வாழ்த்துகிறோம்னு சொல்லிவிட்டு, ஆமாம் அந்த மாணவர்கள் என்று சொன்னமே அதில் உங்கள் பையனும் இருக்காம்மா அப்படின்னு சொல்லிட்டேன். உங்கள் பையனை மட்டும் வாழ்த்த முடியாதுமா, எல்லா மாணவர்களையும் வாழ்த்துறோம். அது உங்கள் பையனும் அதற்குள்ளாக அடக்கம். உங்கள் பையனை விட்டுட்டு வாழ்த்தலை. அதே போல் இந்த மழை என்ன பண்ணுது? ஆனால் எல்லோருக்கும் தான் மழை பெய்கிறேன், உனக்கு மட்டும்னு தனியாக யாருக்கும் கொடுக்கறது இல்லை. கண்ணதாசனுடைய பாடல் வரிகளை பாருங்கள். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை, ஊருக்காக கொடுத்தான். மண் குடிசை வாசல் என்றால் தென்றல் வர மறுத்திடுமா? மாலை நிலா வேலை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா? உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை. எப்படியான வரிகள் என்று பாருங்கள். அப்போ அப்படித்தான் அது கொடுக்கிறது. அப்போ நாம் கேட்டு பெற வேண்டியது என்று சொன்னால் இந்த பஞ்சபூதங்கள் என்ன கொடுத்து கொண்டு இருக்கிறதோ அவைதான். இதை எனக்கு மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்டால் எல்லோருக்கும் அந்த ஆக்சிஜன், காற்று, பிராணவாயு, பிராணசக்தி வருகிறது. எனக்கு மட்டும் என்று சொன்னால் அது என்ன ஆகிறது? சிலிண்டரை அடைச்சிக்கிட்டு நான் மட்டும் உறிஞ்சிக்கிறேன்னு சொல்கிறது, அதுதான் எனக்கு மட்டும். இப்போ அப்படி தான் கேட்குறான். இப்போ நீங்கள் சங்கல்பம் வைக்கிறீங்க, எனக்கு மட்டும் வேண்டும்னு சொன்னால் வெளியில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கிடைக்காது. நீ போய் 500 கட்டி சிலிண்டர் வாங்கி மாட்டிக்க அப்படிங்கிற மாதிரி ஆகும். அப்போ இது தனி மனிதனாக பெற வேண்டியது என்று சங்கல்பம் வைக்கிறோமே, அப்படி ஒரு சங்கல்பமே இல்லை. மகரிஷி அவர்கள் இறுதியாக சொன்னது, விட வேண்டியதெல்லாம் விட்டுவிட்டால் பெற வேண்டியது அனைத்தும் உன்னிடம் இயல்பாக இருப்பதை நீ காண்பாய். அப்போ விட வேண்டியது என்று சொல்வது எதிர்மறையான விஷயங்களா, நேர்மறையான விஷயங்களா? நேர்மறையான அனைத்தும் இயல்பாக இருக்கிறது, எதிர்மறையானது தான் அதை மறைத்து கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம எதிர்மறையானதை தெரிந்து அதிலிருந்து விலகுவது தான் ஆன்மீகம். எதிர்மறை எண்ணமே கூடாது என்று சொன்னால் நேர்மறை எண்ணம் தான் வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் அவர்கள் எதிர்மறையை சேர்க்கிறார்கள். எதிர்மறையை விளக்குபவர்கள் நேர்மறையில் வாழ்கிறார்கள். இந்த ஒரு புரிதல் இன்றைய சமுதாயத்துக்கு நிச்சயமாக வேண்டும் என்ற அடிப்படையிலே இது ஒரு வித்தியாசமான சிந்தனை தான். ஒரு புரியலையா என்று தெரியவில்லை, எனக்கு புரியாத சிந்தனை தான். இதை புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். வாழ்க வளமுடன்.